இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். பெரும் எதிர்பார்ப்புக்கு இடையே மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பார்லிமெண்டில் 2026ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட் தாக்கல் செய்தார். இது அவர் தாக்கல் செய்த 9வது பட்ஜெட் ஆகும். 2019ஆம் ஆண்டு முதல் முறையாக பட்ஜெட் தாக்கல் செய்தார். 2024இல் இடைக்கால பட்ஜெட், ரெகுலர் பட்ஜெட் என 2 முறை தாக்கல் செய்துள்ளார். அந்த வகையில் இப்போது அவர் தாக்கல் செய்தது 9வது பட்ஜெட். இந்த சாதனைகளுக்கு மத்தியில் நிர்மலா அணிந்து வந்த புடவை அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. ஆம், அவர் அணிந்து வந்தது காஞ்சிபுரம் பட்டு புடவை. உடல் பகுதி மெஜந்தா நிறத்திலும் கரைப்பகுதி காபி நிறத்திலும் இருந்தது. இது முழுவதும் கைத்தறியில் டபுள் கோர்வை முறையில் நெய்யப்பட்டது. இதன் ஒரு சிறப்பு என்னவென்றால் இதன் பார்டரில் ஜரிகை பயன்படுத்தப்படவில்லை. பொதுவாக காஞ்சிப்பட்டு நெய்யப்படும் போது ஒரே நேரத்தில் 3 புடவைகள் சேர்ந்தார் போல நெய்யப்படும். அவ்வாறு நெய்யப்பட்டதில் 2 புடவைகளை நிதியமைச்சர் நிர்மலா அண்மையில் காஞ்சிபுரம் சென்றிருந்த போது வாங்கியதாக கூறப்படுகிறது. ஒவ்வொரு பட்ஜெட்டின் போதும் ஒவ்வொரு மாநிலத்தின் பாரம்பரிய கைத்தறி புடவைகளை அணிந்து வருகிறார். இதுவரை அவர் அணிந்து வந்த ஒவ்வொரு புடவைக்கு பின்னாலும் ஒரு பெருமை உள்ளது. முதலாக 2019 முதல் பட்ஜெட்டில் ஆந்திராவின் மங்களகிரி பட்டு புடவை, 2021இல் தெலங்கானாவின் போச்சம்பள்ளி இக்கத் புடவை, 2022இல் ஒடிசாவின் போம்காய் பட்டு புடவை, 2023இல் கர்நாடகாவின் கசூதி கை வேலைப்பாடு கொண்ட சிவப்பு நிற புடவை, 2024இல் மேற்கு வங்கத்தின் காந்தா வேலைப்பாடு கொண்ட நீல நிற பட்டு, 2025இல் பத்மஸ்ரீ துலாரி தேவியால் பரிசளிக்கப்பட்ட கைத்தறி புடவை என பாரம்பரிய புடவை உடுத்தி பட்ஜெட் தாக்கல் செய்ய வருவது நிதியமைச்சர் நிர்மலாவின் வழக்கம். இதன் மூலம் இந்திய நெசவாளர்களின் திறமையை அவர் உலகிற்கு பறைசாற்றி வருகிறார்.